வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வெப் சீரிஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பெயர் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஆனா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு மெச்சூர்டான புத்திசாலியான ஷெர்லாக் தான் பார்த்திருப்போம். ஆனா அவர் எப்படி உருவானாரு, அவரோட 19 வயசுல எப்படி இருந்தாரு அப்படிங்கறத ஒரு பீரியட் கிரைம் த்ரில்லரா வந்திருக்கிற படம் தான் யங் ஷெர்லாக். இது ஒரு பிரிட்டிஷ் வெப் சீரிஸ். மொத்தம் 8 எபிசோடுகள் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே 43 இருந்து 55 நிமிஷம் வரைக்கும் ஓடுது. மொத்தமா பார்த்தா 6ல இருந்து 6.5 மணி நேரத்துல முடிச்சிடலாம். இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்லயும் கிடைக்குது. இந்த சீரிஸ் ஆர்தர் கனன் டோலோ எழுதின யங் ஷெர்லாக் ஹோம்ஸ் நாவலை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. 1870ல லண்டன் எப்படி இருந்துச்சு, அங்க இருந்த அரசியல் சமூகம் எல்லாமே எப்படி அழகா இருந்துச்சுங்கிறதையும் காட்சிப்படுத்தி இருக்காங்க. கதை 1870ல நடக்குது. ஷெர்லாக் அப்ப 19 வயசு. அவர் ஒன்னும் அப்பவே டிடெக்டிவ் கிடையாது. ஆனா துருதுருப்பான ஒரு ஆளு. பணத்துக்காக இல்லாம ஒரு அட்வென்ச்சருக்காக ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்துக்காகவும் பிக் பாக்கெட் அடிச்சு போலீஸ் கிட்டே மாட்டிக்கிறாரு. கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி நிக்கும் போது கூட அவர் அடங்கி போகாம நின்னுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஜட்ஜே எடுத்து பேசுறாரு. இதனால கோபமான ஜட்ஜ் பிக் பாக்கெட் அடிச்சதுக்கு 2 மாசம் கோர்ட்ல, எதிர்த்து பேசுனதுக்கு 4 மாசம் அப்படின்னு மொத்தம் 6 மாசம் ஜெயில் தண்டனையும் கொடுக்கறாரு. ஜெயில் தண்டனை முடிச்சு வெளியே வரும்போது ஷெர்லாக்கோட அண்ணன் மைக்ரோப் ஹோம்ஸ் வந்து கூட்டிட்டு போறாரு. அவரு ஷெர்லாக்க ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸருக்கு உதவியாளரா சேர்த்தும் வர்றாரு. ஏன் அப்படின்னா ஷெர்லாக் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னு அவரோட அண்ணன் நினைக்கிறாரு. ஆனா அங்க ஒரு பெரிய விபத்து நடக்குது. ஒரு பயங்கரமான குண்டுவெடிப்பு விபத்து, கூடவே ப்ரொஃபஸரோட கொலை, அதுக்கப்புறம் ஒரு திருட்டு. இந்த 3 சம்பவங்களும் ஒரே நேரத்துல நடக்குது. இந்த 3 சம்பவத்திலையும் ஷெர்லாக் மேலதான் சந்தேகம் வருது. அவர் தான் குற்றவாளி அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஷெர்லாக் முன்னாடி இருக்கிற ஒரே வழி தான் குற்றவாளி இல்ல அப்படின்னு நிரூபிக்கிறது மட்டும்தான். அவரு அந்த 19 வயசுக்கே உரிய அந்த வேகத்தோட உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னு தேடி போறாரு. அவருக்கு துணையா அவரோட நண்பரான லோனனும் வராரு. லோலன் வர சீன் எல்லாமே செம ஜாலியாவும் ஒரு காமெடி டச் கலந்தேதான் இருக்கு. கதை நகர தான் தெரிய வருது இது பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா நெட்வொர்க்கே இருக்கு அப்படின்னு. ஷெர்லாக்கோட தந்தை உயிரோட இருக்கும்போது ஒரு மர்மமான விஷயம் நடந்திருக்கும். அதுக்கும் இப்ப நடக்கிற கொலைகளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படிங்கறத ஷெர்லாக் கண்டுபிடிக்கிறாரு. ஷெர்லாக் ஒவ்வொரு முடிச்சையும் அவிழ்க்க ஒவ்வொரு உண்மையா வெளியே வருது. ஷெர்லாக் தன்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு அந்த வெடிகுண்டு விபத்து எப்படி திட்டமிடப்பட்டுச்சு, அந்த திருட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மேன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. இங்கதான் நம்ம வழக்கமா பாக்குற ஷெர்லாக் ஹோம்ஸோட அந்த டிடெக்டிவ் மூலம் நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்குது. கடைசியில வில்லனோட சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே புகுந்து ஆதாரங்களை திரட்டி ஒட்டுமொத்த போலீஸ்க்கு முன்னாடி உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கறத ஷெர்லாக் நிரூபிக்கிற இடம் சீரியஸாவே ஹைலைட்னே சொல்லாங்க. அப்பாவிங்கிறத நிரூபிச்சு சமூகத்துல தனக்கான ஒரு இடத்தையும் பிடிச்சிருப்பாரு. இதுல ஹீரோவா நடிச்ச ஃபைன் ஸ்டிஃபன் செமையா நடிச்சிருப்பாரு. 19 வயசு பையனுக்கே உரிய வேகம், திமிரு, புத்திசாலித்தனம் எல்லாத்தையுமே கச்சிதமா காட்டியிருப்பாரு. மைக்ரோப் ஹோம்ஸா நடிச்ச மேக்ஸ் அயன் தம்பியை தாங்க அண்ணனா ரொம்ப டீசென்டான நடிப்பை கொடுத்திருக்காரு. வில்லனா வர அந்த மர்மமான கேரக்டரும் சரி, ஹீரோவோட நண்பனா வர லோனனும் சரி, சீரீஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. டைரக்டர் ரை ரிச்சி தான் இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைல்ல அந்த லோ மோஷன் காட்சிகள், வேகமான சண்டை காட்சிகள் எல்லாமே சீரீஸை ஸ்டைலிஷா மாத்திருக்கு. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா 1870ல லண்டனோட செட்டு, காஸ்டியூம், ஒளிப்பதிவு எல்லாமே அட்டகாசமா இருக்கு. ஷெர்லாக் ஹோம்ஸை இது வரைக்கும் நம்ம பாத்துறாத இளமை கோலத்துல காட்டியிருக்காங்க. படத்துல மைனஸ்னு பார்த்தா சில இடங்களை ரொம்ப லேயரா போறது ஒரு நேரத்துல சலிப்பு தட்டுது. ஆரம்பத்துல வர 2 எபிசோட் ரொம்பவே ஸ்லோவா போகுது. ஆக மொத்தத்துல யங் ஷெர்லாக் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ரசிகரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. சில இடங்கள்ல 60+ சீன் இருக்கு, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் பாருங்க. பொறுமை இருந்துச்சு அப்படின்னா ஒரு தரமான அனுபவம் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.